Hi viewers, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிப் மூமெண்ட்ஸ். டெய்லி ஒவ்வொரு ஆசனாலாம் பண்ணி உங்களை ஹோல்டிங்கில் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் எங்கள் கூடவே சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ், ஸோ ஹிப் பேஸ்டு மூமெண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு கோ. நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ஹிப்பில் ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது, ரொம்ப இடுப்பு ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த கட்டி மூமெண்ட்ஸ், கட்டி அப்படின்னா இடுப்பு, ஹிப் மூமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 3 to 4 மூமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து செய்யுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிப் மூமெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து இடுப்பு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதை எப்படி லூசன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மூமெண்ட்ஸில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கையை வந்து இடுப்பில் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ சைட் பெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன் த ரைட்டில் நல்லா பெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ நல்லா பெண்ட் பண்ணலாம். டு த மேக்ஸிமம் நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி ஒரு ஹோல்டிங் கொடுக்கலாம். இப்போ ஸ்லோவாக ஆன் யுவர் லெஃப்ட். ஸோ இந்த மூமெண்ட்ஸை வந்து ஒரு 4 டைம்ஸ் பண்ணலாம். லெஃப்டில் பெண்ட் பண்ணுங்கள். எஸ், இப்போ மறுபடியும் ஆன் டு த ரைட். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக பண்ணுறோம். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்பொழுது ஸ்லோவாகவே பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் பொறுமையாக பண்ண தான் வந்து உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் மசில் கேட்ச்லாம் வராது. நிறைய பேருக்கு வந்து மசில்ஸ்லாம் பிடிச்சிக்கும், கேட்ச் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஓகே, இன்னொரு வாட்டி முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், உங்கள் டம்மியை லாக் பண்ணிடுங்க, உள்ள வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போது நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து கையை ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ ஹேண்ட்ஸ் லிஃப்ட் பண்ணி சைட் பேஸில் பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல் எக்ஸ்டென்ஷன் கிடைக்க போகுது அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாம் டேர்ன் பண்ணி எந்த டைரக்ஷனில் பண்ணுறீங்களோ அந்த சைட் பாம் டேர்ன் ஆகணும். இப்போ ஸ்லோவாக பாடி டில் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ நீங்கள் டில் பண்ணலாம். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ நீங்கள் பண்ணலாம். எனக்கு மேலே தான் தூக்கியிருக்கோம், பரவாயில்ல. இவ்வளோ தூரம் பண்ண முடியும், பரவாயில்ல. எது முடியுதோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ். ஸோ இது கை வந்து நல்லா காதோடு ஒட்டி இருக்கணும், அதுதான் இங்கே ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, கையை வந்து இப்படி முன்னாடி வச்சிட்டிங்கன்னா ஃபேஸ் இல்லை இதுவாக இருக்காது. அதே மாதிரி காதுக்கு ரொம்ப பின்னாடியும் போகக்கூடாது. ஸோ நேராக உங்கள் சென்டர் ஹெட்டுக்கு நேராக இந்த கை வந்து இருந்தால் தான் பாடி அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சேஞ்ச். இப்போ கொஞ்சம் குயிக்காக வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த கை மூமெண்ட்ஸை டேர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த பாவ் மூமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக கேஷுவலாக பண்ணுறப்போ இதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் டைரக்ஷனில் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்காக இதை பண்ணும்பொழுதெல்லாம் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணலாம். ஒரு காம்படிஷன் பேசிஸ்லேயும் பண்ணலாம், இல்லை உங்கள் ஹெல்த் பேசிஸ்லேயும் இதெல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே, எஸ், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் மூமெண்ட் ஹிப் ரொட்டேஷன். ஸோ கை வந்து ஹிப்பில் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹிப் ரொட்டேஷன் பண்ணுறது ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இடுப்பை தவிர மற்ற எல்லா பார்ட்ஸும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னா, உங்கள் நீயே டைட் பண்ணிவிடுங்க. லாக் யுவர் நீஸ். நீயை வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹிப்பை நல்லா ஃப்ரண்ட் புஷ் பேக் புஷ் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு சுற்றுறது நல்லா தெரியும். ஸோ நிறைய மிஸ்டேக் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் நீயை லூஸாக வச்சிடுறீங்க. நீ லூஸாக இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி மொத்தமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீயை லாக் பண்ணும்போது உங்களோட ஹிப் போர்ஷன் மட்டும் நல்லா ரொட்டேட் ஆகும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நமக்கு வந்து பாடி பார்த்தீங்களா, நல்லா அந்த இடுப்பு மட்டும் சுற்றுறது உங்களுக்கு நல்லா மூவ்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரைட்.
ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அவங்க பண்ண போகிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது கை இடுப்பில் சைட் பேஸில் வச்சுக்கோங்க அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ இந்த ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பாடி வந்து ஸ்ட்ரெயிட் இந்த பொசிஷனில் மட்டும் நீங்கள் பெண்ட் பண்ணால் போதும், இதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பேக் ஆர்ச் பண்ணும்பொழுது கையோட பொசிஷனை 2 விதமாக இங்கே வைக்க போகிறோம். இப்போ ஒருத்தர் வைக்கிற பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து கையை இந்த போர்ஷன் அப்வர்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த கையில் வலி வரும் இல்லையா, அதுக்காக பண்ணுறது. இந்த கை விரல் வந்து உங்கள் வெயிஸ்ட் பேண்ட் லைன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு விதமான பொசிஷன். நார்மலாக வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கை இடுப்பு வந்து நீங்கள் நார்மலாக இடுப்பில் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த சப்போர்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 2 காம்பினேஷனில் நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இப்படி சைடாகவே டர்ன் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் இல்லை நீங்கள் அப்படியே. ஓகே, ரைட். இப்போது இந்த 2 காம்பினேஷன்லேயுமே அவங்க கை வச்சு ஆர்ச் பேக் பண்ண போகிறாங்க, எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆங்கிளே பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் பண்ணுறாங்க, இவங்க 45ல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த ஆர்ச்சோடைய டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, ஷோல்டர் எவ்வளோ நல்லா ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுடைய அப்பர் பாடி நல்ல எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷன் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு வந்து நல்லா க்ரிப்பு கிடைக்கும். ஸோ இவங்க ஆர்ச் பண்ணும்பொழுது இது வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்லோவாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திருப்பி ஃப்ரண்ட்டு வரும்போது என்ன ஆகணும், கை வந்து நார்மல் பொசிஷனில் வச்சு ஃபார்வர்ட். ஓகே, இப்போ ஸ்லோவாக நீங்கள் மட்டும் டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 பேருமே சைடில் பண்ண போகிறாங்க. இப்போ ஆர்ச் பேக், கை பொசிஷன் ஃபார்வர்ட், நீங்கள் டவுன்வர்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இவங்க ஸ்லோவாக பண்ணி பார்த்துருக்கோம்ல, இப்போ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். மூமெண்ட்ஸில் ஜென்ட்லி ஃபார்வர்ட், எஸ். ஓகே, ஆர்ச் பேக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இது நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடப்பும் பண்ணலாம். ஓகே, மினிமம் வந்து ஒரு 4 கவுண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 8 to 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் பண்ண முடியும். இந்த மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா அந்த பெல்விக் வந்து லூசன் ஆகிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ரிலாக்ஸ். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கட்டி சக்தி விகாசக்கா அப்படின்ற காம்பினேஷனில் ஒரு ஹிப் மூமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் கூடவே சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகிருக்கும்ல, ஹிப்லாம் வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எவ்வளோ தூரம் லைட்டாக இருக்குது அப்படின்றதையும் உங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஸோ 99% எல்லாருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இடுப்பு வந்து பயங்கரமாக பெயின் இருக்குது. இது வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு அப்படின்னு காமனாக சொல்ல, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட பேக் பெயின் இருக்குது. மெயின் காரணம் என்ன, அவங்க பேக் ரொம்ப ஹெவியாக வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறாங்க. 2வது விஷயம், பேக் ஹெவிஸாக மாட்டும்பொழுது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் லீன் ஆகுது அண்ட் ஷோல்டர் போர்ஷன் வந்து இப்படி குறுகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்னு இப்படி தான் ஹோல்டிங் பண்ணி வச்சுருப்போம். அப்போது உங்களுடைய பிரெத் என்ன ஆகும், லாக் ஆகிடுது இல்லையா. ஸோ மூச்சு விட முடியல, சரியாக மூச்சு இழுத்து விடும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த போர்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த போர்சஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஷோல்டர் பிளேட்ஸை ஸ்ட்ரெயிட் ஆகும். அப்போ நிறைய பேருக்கு இந்த ஃபிசிக்கல் அலைன்மெண்ட் பிரச்சனை இருக்குது. ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அலைன்மெண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் உடம்பு. இது வந்து உங்களுடைய அலைன்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆக்கிடும். 2வது உங்கள் பாடியை லைட்டாக ஃபீல் பண்ண வச்சிரும். 3வது நம்ம பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ், ஃப்ரண்ட், பேக், சைட், ரொட்டேஷன், இது எல்லாமே நமக்கு வரும். அப்போது இந்த ரொட்டேஷ்னல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது, சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நர்வ்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் மோர் ஓவர் உங்களுடைய செஸ்ட் கேவிட்டிஸ், பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரிப் கேவிட்டிஸ் நல்லா ஓப்பன் ஆகும். எந்த அளவுக்கு நம்ம ரிப்ஸ் ஓப்பன் ஆகுதோ அந்த அளவுக்கு லங்கோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். 99% நம்ம யாருமே இன்றைக்கி நம்ம லங்ஸை யூஸ் பண்ணுறதே கிடையாது. 5 லிட்டரில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு நம்ம மினிமம் 2 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நமக்கு இன்றைக்கி நிறைய விதமான ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் டிசீஸ் நமக்கு சீக்கிரமாக நம்ம பாடியில் வந்து பற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடும், ஸ்டிக் ஆகிடும். இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, டஸ்ட் அலர்ஜி ரொம்ப காமன், பொல்யூஷன் இது ரொம்ப காமனான இம்பேக்ட். இது மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய ரெஸ்பிரேட்டரி வருது. லைக் காஃப்,
கோல்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக போனோன்னா ஆஸ்மா டிபி அப்படின்ற வரைக்கும் எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஸோ உங்களுடைய பெஸ்ட் சொல்யூஷனாக 2 விஷயம். உங்களுக்கு ஹிப்புக்கும் வந்து பெல்விக் அந்த ஹிப் டு பெல்விக்கோடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அதே சமயம் உங்களுடைய லங்கோடைய ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 விதமான விஷயம் நடக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நமக்கு க்யூர் ஆகிடும். 2வது ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இதை நீங்கள் ஸ்டாண்டிங் மூமெண்ட்ஸில் பண்ணும்பொழுது உங்கள் லெக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்ல grip கிடைக்கும், மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும், நர்வ்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் மெயினான காரணம் ரத்த ஓட்டம். இன்றைக்கி இந்த சர்க்குலேஷன் ப்ராப்பராக இல்லாததுனால தான் நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. நம்மளுடைய சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் அந்த பிரெயினுக்கு ரீச் ஆகக்கூடிய அந்த பிளட் இதை வந்து அதிகப்படுத்தும். அது மூலயமா என்ன நடக்கும், நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ரொம்ப லைட் வெயிட்டடாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த ஹிப் மூமெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்துருக்கிற மூமெண்ட்ஸ் நீங்களும் கூடவே பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை ரொம்ப ஷேப்பிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹிப் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உங்களை வேறு ஒரு செக்மெண்ட்டில் இன்னொரு ஆசனாவோட மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.